இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல கண்ணன்னு ஒரு தையக்காரன் இருக்கான். அவனோட கதையத்தான் இதுல பார்க்க போறோம் நம்ம. நிறைய ட்ரெஸ் எல்லாம் தைக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்குள்ள நம்ம தச்சிருவோமானே தெரியல. கூட ஒரு ஆள் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். ஆனா என்ன பண்ண, கூட ஒரு ஆள் இருந்தா அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும், கடை வாடகை, சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் போக நமக்கு கையில ஒண்ணுமே நிக்காது. நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம உழைக்கலாம். சரி, உட்காந்து தைக்க ஆரம்பிப்போம். நாளைக்குள்ள இந்த ஃப்ராகை மட்டுமாவது முடிச்சாகணும். அந்த அக்கா கண்டிப்பா அவங்க பிள்ளைக்கு பிறந்த நாள்னு கேட்டாங்க. எவ்வளவு துட்டு கேட்டாலும் தருவாங்க. அதனால இதை நம்ம நல்லா தைக்கணும். என்ன தம்பி, ஃப்ராகு தைச்சாச்சா? நாளைக்கு என் பொண்ணுக்கு பிறந்த நாள். நான் சொன்ன மாதிரி நல்ல நீல கலர் துணியில உனக்கு தெரிஞ்ச மாடல்லாம் வச்சு கூட எவ்வளோ நாளும் தரேன், சரியா? அக்கா வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்க துணி தான்க்கா தச்சுட்டு இருக்கேன். பாதி துணி தச்சுட்டேன்க்கா. இன்னும் கொஞ்சம் தான்க்கா தைக்கணும். காலையில நீங்க கோயில் போறதுக்குள்ள இதை ஃபுல்லா முடிச்சிருவேன்க்கா. என்ன தம்பி இப்படி சொல்லுற? நீ தச்சிருப்பேன்னு நினச்சி வந்தேன். சரி சரி, மெதுவாக தை, நல்லா தை, சரியா? நாளைக்கு காலையில் கோயில் போகிறதுக்குள்ளே நீ தந்துடணும். சரிக்கா சரிக்கா, கண்டிப்பாக்கா. அந்த ஃப்ராகை தச்சு முடிச்சுட்டு தான் நான் அடுத்தது தைப்பேன். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டிசைன் எல்லாம் நான் வைக்கிறேன், சரியாக்கா? நாளைக்கு தச்சு முடிச்சுட்டு கூட நான் பணம் வாங்கிக்கிறேன், சரிங்களாக்கா? சரி சரி, நானும் தச்சு முடிச்ச பிறகு தான் பணம் கொடுப்பேன். நாளைக்கு கோயில் போகிறக்குள்ளே நீ ஒழுங்காக தச்சு ரெடி பண்ணி கொண்டு வா. இல்லைன்னா திரும்ப நான் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். சரி, நம்ம உட்காந்து தைப்போம். நம்ம தைச்சாதான் நமக்கு துட்டு. அதனால இந்த நைட்டுக்குள்ள எப்படியாவது ஃப்ராகை தச்சு வச்சுட்டு போகணும். அப்பதான் காலையில இந்த அக்காவுக்கு ஃப்ராகு கொடுக்க முடியும். ஐயோ, தச்சதுல நேரம் போனதே தெரியல. மணி 10வது. வீட்டுக்கு போகணும். மனைவி தேடுவா. என்ன இங்க புது புது நல்ல அழகழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. நான் உயிரோட இருந்த காலத்துல இப்படி துணி எல்லாம் போடவே இல்லை. ஆனா இங்க வாழ்ற மக்கள் மட்டும் இப்படி துணி போடணுமா? நான் போட விட மாட்டேன். இதெல்லாம் கண்ணம் கந்தரா கிழிச்சு போடுவேன். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்ச மதிய துணியை நல்லா கிழிச்சு போட்டுட்டேன். பார்க்கவே அந்த ஃப்ராக் ரொம்ப அழகா இருந்துச்சு. இனிமே நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம். நைட்டு இங்க யாரோ தனியா போறாங்க. இவங்களையும் விடக்கூடாது. ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுருவோம். இங்க பாரு, நான் தான் பேய். நீ வந்த வழியே போயிரு. இல்ல உன்னை இங்கேயே கடிச்சு கொதறி போட்டுருவேன். ஓடு, சீக்கிரமா ஓடு. நேத்து வேற பயங்காட்டின பயத்துல காய்ச்சலோட கடைக்கு வேற இன்னைக்கு லேட்டா வரோம். எப்படிதான் அந்த ஃப்ராக்கை சீக்கிரமா போய் அந்த அக்காவுக்கு கொடுக்கணும். ஐயோ, யார் இந்த ஃப்ராகை இப்படி கிழிச்சு கிழிச்சு போட்டா? நான் கஷ்டப்பட்டு துணி வாங்கி நேத்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து தைச்சேனே. யார் இப்படி கிழிச்சான்னு தெரியலையே. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி கிழிச்சு போட்டிருக்காங்களே. நான் அந்த அக்கா வந்தா என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, என் மனக்குமுறல் இங்க யாருக்கு கேட்கும்? நான் கஷ்டப்பட்டு தைச்சதும் இப்படி வம்பா போச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. முதல்ல இருந்து துணி வாங்க கூட பைசா இல்லை. கண்ணா, கண்ணா, எங்கடா இருக்க? என்னடா தைக்காம இங்கே உட்கார்ந்து இருக்க? உன்னை பார்க்க தான் நான் ஓடி வந்தேன். எப்பவும் தச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்ன இப்படி சோகமா உட்காந்துட்டு இப்படி உட்காருவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையாடா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நாம பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனைனாலும். எப்பவும் தைப்ப, இன்னைக்கு தைக்காம இருக்க. உன்கிட்ட சொல்ல என்னடா, என் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியும்ல. அதனால தான் நான் தையலுக்கு கூட இன்னொரு ஆள் போடாமல் நானே தச்சுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பாரு, நேற்று நைட்டு நான் தச்ச எல்லா ட்ரெஸ்ஸையும் யாரோ கிழிச்சு போட்டுட்டு போயிருக்காங்கடா. திரும்ப என்கிட்ட துணி வாங்க கூட பைசா இல்லை. சரிடா சரி, கவலைப்படாத. எனக்கும் தெரியும் உன் கஷ்டம்லாம். உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. பிச்சை எடுக்காத குறையா நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படியே போனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியல. எங்கள் முன்னேற்றத்தை யாரு தான் கெடுக்கிறாங்கன்னு தெரியல. சரி, யாரா இருந்தால் என்ன, கிழிச்சு போட்டவங்க நல்லா இருக்கட்டும். இனிமேல் நான் யார்ட்டையாவது பணம் வாங்கி உட்காந்து தைக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண? ஐயோ, நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே. இவனோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க பார்த்தோமே. நம்ம அந்த ஃப்ராக் நல்லா இல்லைன்னு நினைச்சோம். ஆனால் பாரு, இவனே ரொம்ப கஷ்டப்படுறான். இவன் வேலையில நம்ம இப்படி பண்ணக்கூடாது. அதனால நம்ம கிழிச்சதை நம்மளே அவனுக்கு தச்சு ரெடி பண்ணி கொடுப்போம். இதுதான் நம்மளால முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவன் வேற கடைக்கு ஒரு ஆள் போடணும்னு நினைக்கான். நைட்டு இனிமே அவன் வச்சுட்டு போகிறத நம்மளே இவனுக்கு தச்சு கொடுக்கணும். இதுதான் நம்மளால முடிஞ்ச உதவி அவனுக்கு. அப்பா, நான் கிழிச்ச ஃப்ராகை நானே தச்சுட்டேன். இதை பார்த்து அவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். எங்கேயாவது போய் நம்ம ஒழிஞ்சுக்கிடுவோம். அதை இங்கேருந்து கிளம்புவோம். திடீர்னு அவன் வந்துட்டா என்ன ஆகுறது? சரி, இனிமே தைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண? இருக்கிற துணியெல்லாம் சேர்த்து வச்சு தைக்க வேண்டியதான். ஐயோ, யார் இது எனக்கு இங்க தச்சு வச்சிருக்கா? தச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி.
இல்லை இப்பெல்லாம் நடந்தது கனவானும் தெரியல. நான் எப்படி தச்சு வச்சிருந்தேனோ அதே மாதிரி தச்சு வச்சிருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் அழுத குரல் எல்லாம் கடவுளுக்கு கேட்டுச்சோ என்னவோ. ரொம்ப நன்றி கடவுளே. அதுல இருந்து ஒவ்வொரு ராத்திரியும் அந்த பேய் வந்து கண்ணனுக்காக நைட்டு முழுக்க உட்கார்ந்து தச்சு வைக்கான நேரம். அம்மா சேலையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது. ஆன்சர் தெரிஞ்ச கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி. ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சிந்து கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தென் சப்ஸ்கிரைப் வித் சப்போர்ட் பண்ணுங்க.